வணக்கம் சார், நாங்கள் வந்து பொன்னாப்பூர் கீழ்பாதியில் இருக்கோம். மழை பெஞ்சு வீட்டில் உள்ள ஒட்டையெல்லாம் கீழே விழுந்து வெறும் கம்பி தான் தெரியுது. வீடு இல்லை, தண்ணி மழை ஃபுல்லாக பெஞ்சு தண்ணி வீட்டிலலாம் வந்து நிரம்பிடுது. பிள்ளைங்க கை குழந்தைகளை வச்சுட்டு படுத்துருக்கோம். தண்ணியில் தான் நாங்கள் படுத்து தூங்குறதா இருக்குது. அது மனு கொடுத்ததுனால நாங்கள் பள்ளிக்கூடத்தில் போய் தங்க வச்சாங்க. தங்கி என் பொண்ணு சாப்பாட்டில் விழுந்து என் பொண்ணு காயடைஞ்சதான் மிச்சம். எங்களுக்கு வீடு இருந்தால் நாங்கள் வேறு எங்கேயுமே போக மாட்டோம். எங்களுக்கு தேவை வீடு, நல்லா வீடு இருந்தால் எங்களுக்கு போதும். மற்றபடி எதுவுமே இல்லை. கை குழந்தைய வச்சு நாங்கள் இருக்கோம் ஐயா. அதை பார்த்து ஏதாவது உதவி பண்ணுங்க. ரொம்ப டேமேஜா இருக்குங்க ஐயா. வீடு வந்து ஒட்டெல்லாம் கீழே விழுந்து வெறும் கம்பி தான் தெரியுது. அதுல இருந்து தண்ணி ஊத்துது. நிம்மதியா தூக்கம் வராது. படுத்து எஞ்சா நிச்சயமே கிடையாது. நாங்க என்னைக்கு படுத்து எஞ்சாலும் நிச்சயமே கிடையாது. மழைனாலும் திடீர்னு விழுது, மழை பெஞ்சாலும் ரொம்ப ஊறி போயிடுது வீடு. ஒருத்தவங்க ஏறி கூட நிக்க முடியாத அளவு வீடு வாசம் இருக்கு எங்களுக்கு. எங்களுக்கு வீடுங்க தாயா வேணும். நாங்க விஓட்ட போய் இப்பதான் இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். பாக்குறேன்னு சொல்லி ட்ரை பண்ணி தரேன்னு சொன்னாங்க. பாதுகாப்பு கொடுத்தாங்க, அவங்கதான் பாதுகாப்பு கொடுத்தாங்க. பாதுகாப்பு கொடுத்து ஒண்ணுமே பண்ண முடியல. என் பொண்ணு நாங்க பறி கொடுக்கறதான் போனோம். சாப்பாட்டுல இருந்து எங்க பொண்ணு காய அடைஞ்சதான் மிச்சம் ஒழிஞ்சு வேற எதுவுமே கிடையாது. எங்களுக்கு தூங்க இடம் கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, அவ்வளவுதான். நிரந்தரமா எங்களுக்கு வீடு வேணும். எங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம். இந்த இடத்துல எங்களுக்கு வீடு வேணும், அவ்வளவுதான். எங்க குழந்தைங்களுக்கு நல்ல வீடு வாங்கி கொடுத்துன்னு நாங்க போனா போதும். எங்க குழந்தைங்களுக்கு வீடு வேணும். எங்களுக்கு விடுங்க. நேற்று பிறந்தது அவங்களுக்குலாம் ஒண்ணுமே தெரியாது, அறியாது ஒண்ணுமே. அது எங்களுக்கு வீடு இருந்தா எங்களுக்கு போதும். அதுங்களை பறி கொடுக்கும்ல, நாங்க எங்களுக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு தேவை வீடுங்க தாங்க ஐயா. என் பேர் உஷாராணி.